படிச்சவனுக்கு இங்க வேலை கிடையாது, நடிச்சவனுக்கு இங்க அரசாங்கமே கையில இருக்குது. இந்த நடிச்சவனை பார்க்க வந்தவங்களுக்கு இப்ப படிச்சவனுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலை தூக்கி கொடுக்க போறாங்களாமா. 30 வேலையை வந்து என்னமோ இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகியா இல்லைன்னா மொழிப்போர் தியாகிகளான்னு தெரியல வந்துட்டு இனி பெனிஃபிட்ஸ் வரைக்கும் பென்ஷன் வரைக்கும் எல்லாமே கொடுக்க வேண்டியது வரும். 30 வேலைக்கு வந்துட்டு ஒரு 20,000 பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருப்பாங்க. அவெல்லாம் முட்டா பைய. உங்களுக்கு ஓட்டு போட்டதுல எத்தனை பேர் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவன் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவனுக்கெல்லாம் என்ன வேல்யூ? அவன்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பானே, நீங்க இப்போ வேற ஒருத்தவங்களுக்கு தூக்கி அப்படியே வேலையை கொடுக்குறீங்களே அப்படின்னு வாய்க்கூசாம ஒரு ஜென்மம் கேட்டுட்டு இருக்கு. அந்த ஜென்மத்துக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அது என்ன பிறவினே தெரியல. பட் ஓகே, அந்த பிறவிக்கு புரியுற மாதிரி சொன்னல. ஏ ஜந்துவே, உனக்கு புரியலன்னா புரிஞ்சுக்கோ. உங்க அரசாங்க சீர்கேடாலதான், உங்க அரசாங்கத்தோட அலட்சியத்தாலதான் அன்னைக்கு 41 பேரோட உயிர் பரிதாபமா போச்சு. ஆனா நீங்க அத வந்து அப்படியே மாத்தி ஒரு தனி நபர் மேல படிய தூக்கி போட்டீங்க. உங்களை பார்க்க வந்ததுனாலதான், நீங்க லேட்டா வந்ததுனாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு வாய்க்கூசாம பொய் சொன்னீங்க. அன்னைக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கல. நிறைய இஷ்யூஸ் பார்த்துட்டே தானே இருந்தோம். எல்லாருமே லைவ்ல பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த அளவுக்கு கேவலமா நிறைய பிளான்ஸ் எல்லாம் பண்ணி 41 பேரோட உயிரை பறிச்சவங்க யாருன்னு மக்களாக எங்க எல்லாருக்குமே தெரியும். சோ நீங்கெல்லாம் வந்து பேசாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நியாயமா உங்க ஆட்சியில அரசு அலட்சியத்தால நடந்த தவறுக்கு நீங்க தான் நியாயமா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கணும். இந்த பணி ஆணையத்தை உங்க ஆட்சியில நீங்க கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க தான் லஞ்சம் வாங்கிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதுல கிளியர் பண்ணவங்களுக்கு கூட அவங்க கிட்ட அந்த பணி ஆணையத்தை கொடுக்காம தூக்கி காசு கொடுக்கறவங்க கிட்ட தூக்கி கொடுக்கற ஜென்மங்கள் ஆச்சே நீங்களாம். அப்படி இருக்கக்குள்ள இந்த மாதிரி உங்க அரசியல் அலட்சியத்தால நடந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க கவர்மெண்ட் வேலை எல்லாம் கொடுத்துருவீங்களா? உங்க அரசோட அலட்சியத்தால நடந்த ஒரு தவறுக்கு இன்னைக்கு எங்க அண்ணா அரசுல இருக்கக்குள்ள நீதி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதுல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதின யாருக்கும் ஒரு துளி வருத்தம் கூட இருக்காதுன்னு நான் முழுசா நம்புறேன்.